Silence. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையே வெல்லும் என்கிறதான இந்த புதிய நிகழ்ச்சி. இது வேதாகமத்தில் உள்ள சட்டங்களோ, அதை தாண்டி கிருபையின் காலத்தில் உள்ள சட்டங்களோ, அதோடு கூட இன்னைக்கு உள்ள சட்டங்களையும் இணைச்சி பார்த்து நம்ம ஆண்டவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக, குறிப்பாக சகோதரிகளை எவ்வளவா, பெண்களை எவ்வளோ அதிகமாக அவர் நேசிக்கிறாரு, அதுக்கு பின்னாடி உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் தான் இந்த நிகழ்ச்சி ஆராய போகுது. இன்றைக்கி நம்ம கூட மகள் ஃபெய்த் வந்திருக்கிறாங்க. இவங்க வாலிப பிராயத்திலே கர்த்தருக்காக நிறைய காரியங்கள் அர்ப்பணித்து வேதத்தை வாசித்து நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க. அவங்களோட பேசும்போது நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அவங்க வந்திருக்காங்க, அவங்க அட்வொகேட்டுக்கு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அவங்களோட தான் பேச போகிறோம். தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சி வரணும், இதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். உங்களை இந்த ஊழியத்தில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ அங்கிள். அதாவது எப்பவுமே நம்ம பிள்ளைகள் நமக்கு முன்னாடி ஊழியம் பண்ணுறதை பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு விஷயம். இப்போ நம்ம நேரடியாகவே நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போயிடுறோம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி பேச போறோம் அங்கிள். சம உரிமை. சம உரிமை. ஆமா. சம உரிமை, பெண் சம உரிமை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் இது பேசப்படுது இல்லையா? ஆமாங்க. இல்லையா? இப்போ சம உரிமை அப்படிங்கிறது இப்போ அதிகமாகவும் கிடைச்சதாக சொல்லப்படுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பெண்ணாக இருந்து சம உரிமை போதுமான அளவுக்கு கிடைச்சிருச்சுன்றீங்களா? 90% கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பட் இன்னும் ரூரல் ஏரியாஸ் அந்த மாதிரி இடத்துல இன்னும் இல்லை தான். பட் நம்ம ஒரு பிக் சிட்டி அந்த இடத்துல பார்த்தா இருக்கு, கட்டாயம் இருக்கு. பட் ஆனால் அது ஒரு எல்லை மீறி போகுதோ அப்படின்ற ஒரு அபிப்பிராயமும் எனக்கு இருக்கு. சம உரிமை தவறாக படுதோ அப்படின்னு இருக்கு. அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கு. சரி, ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் சொல்கிற போது அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில், சொந்த வாழ்க்கையில் எங்கேயாவது இந்த சம உரிமை உங்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் பார்த்தது இல்லை நீங்கள் பாதிக்கப்பட்டது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பர்சனலாக சொல்லணும்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 2 பேருமே பெண் பிள்ளைங்க தான். எனக்குமே வந்துட்டு எனக்கு பெண் பிள்ளைங்க இருக்குன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் நான் சொசைட்டி ஆன் த ஹோல் பார்க்குறப்ப கட்டாயம் இருக்கு. இப்போ லா படிக்க வைக்கிறப்ப கூட எங்கள் அக்காவும் நானும் லா தான் படிச்சிருக்கோம். லா ஆரம்பிக்கிறப்ப கூட சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களை எதுக்கு நீ லா படிக்க வைக்கிற அப்படின்னு நிறைய பேர் எங்கள் அப்பா கேட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் யோசிக்காம அவர் படிக்க வச்சார். ஸோ பர்சனலாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா சொசைட்டியில் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் பாதிக்கப்படல. பிகாஸ் ஆஃப் மை டேட் அது எனக்கு பாதிக்க வரல. ஆனால் நான் சொசைட்டியில் போகிறப்போ ஒரு டிரைவிங்காக இருக்கட்டும், கார் டிரைவ் பண்ணுறதுல இருந்து தனியாக நம்ம எங்கேயாவது போனால் இந்த பொண்ணு தனியாக வருதா அப்படின்னு பார்க்குறது இன்னும் இருக்குதான். அதுவும் முக்கியமாக கார் டிரைவிங்கில் வந்துட்டு சொல்லவே வேண்டாம், பெண் தப்பாக தான் ஓட்டுவாங்கன்ற மனநிலைமை இருக்குது. பட் இன்னும் சில இடங்கள்ல இருக்கு, வேலை ஸ்தலங்கள்லையும் இருக்கு, நான் பார்க்குறேன். பட் பர்சனலாக நான் எங்கள் வீட்டில் பார்க்கல. அதுதான் வீட்டுக்குள்ளே இல்லைன்றீங்க. வீட்டுக்குள்ள ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பல வீடுகள்லையுமே அது அது இருக்கு uncle. எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியமாக நான் ஒரு பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணுக்கு, அதாவது ஒரு பையன் இருக்கான், பையனும் பொண்ணும் வீட்டில் இருக்காங்கன்னா, பையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள் யாராக இருக்கும்னா அம்மாவாக தான் இருக்கும் உண்மை. இல்லையா? அம்மா தான் பையனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஒரு மகளுக்கு வந்து குறைஞ்ச, அவனை கொஞ்சம் மட்டமாக நினைக்கிற காலம் தானே இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இருக்கு uncle, கட்டாயமா இருக்கு. அப்போ அந்த பெண்ணை இன்னொரு பெண் தானே அப்படி நடத்துகிறாங்க அப்படி உண்மைதான் பார்க்கும்போது உண்மைதான் uncle. இல்லையா? பல இடங்கள்ல நம்ம அதை பார்க்க முடியும். பையனுக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இருப்பாங்க. இப்போ பொண்ணுக்கு கொஞ்சம் பார்க்கறது, அது பையனுக்கு தனியாக எடுத்து வச்சு கொடுக்கறது, 2 மடங்காக கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? சரி, இந்த சம உரிமை அப்படின்னு நம்ம பேசக்கூடியது ப்ராக்டிக்கலாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதை தாண்டி ஒரு ஆஃபீஸ்லையோ நாங்கள் நடத்துகிற விதத்தில் கேட்கல. நான் ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் சொல்கிறேன். பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாலே பெருசாக பார்க்கப்பட்ட காலம் அது. அதுவும் 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு சொன்ன காலம்லாம் இருக்குது. நான் காதால் கேட்டிருக்கேன் 6 மணிக்கு மேலே. இப்போ வந்து இரவெல்லாம் வேலை செய்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்களுக்கான சம உரிமைங்கிறத இந்த காலகட்டத்தை உலகம் என்னைக்கு பேசியிருக்கு இதுக்கு முன்னாடி? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எப்போ நான் கேட்குற சட்டப்படி, நீங்கள் சட்டம் படிச்சதுனால கேட்குறேன், உலக பிரகாரமாக சட்டப்படி எப்போ பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம உலக பிரகாரமா பார்த்தா 1848 ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ரெவல்யூஷனரியா ரைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு NYCல நியூயார்க்ல வந்துட்டு ஒரு விமன் குரூப் அட்வொகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 1895ல நியூசிலாண்டில்
எலக்டோரல் ரைட் வேணும்னு கேட்குறாங்க. அதாவது ஓட்டு போடுறதுக்கான ஓட்டு போடுறதே ரைட்டே கிடையாது. அது வந்து அப்போ ஒரு ஜனநாயகத்தை தீர்மானிக்கிறதுக்கு எல்லா 2 ஹியூமனா இருக்கிறவங்க எல்லாருமே போடணும். பட் ஆனா அவங்க வெறும் மென் மட்டும் போட்டா போதும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கு. அத தகர்த்தெறியணும்னு சொல்லி நியூசிலாந்துல ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ரைட் வேணும் அப்படின்னு ஒரு பெண்கள் வந்து குரல் எழுப்புறாங்க. தலைவரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு வேணும் கேக்குறாங்க. அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா தெரியுமா, இன்னைக்கு பெண்கள் ஓட்டு தான் ஒரு தலைவரையே நிர்ணயிக்குது எந்த நாட்டுக்கு போனாலும் பெரும்பான்மையா. 1945ல யுஎன் சார்ட்டர் வந்து ஒரு முடிவு பண்றாங்க. ஓகே நம்ம இத இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ப்ரொமோட்டிங் யுனிவர்சல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஃப்ரீடம் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி 1945ல தான் வருது. ஐநா சபையில. ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் 1948ல தான் எக்ஸ்பிளிசிட்டா அதாவது வெளியரங்கமா வந்து யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற இதுலேருந்து சொல்றாங்க. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் கான்செப்டை வந்து வேர்ல்டு வைடா வந்து கொண்டு வரது வந்து 1948. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா 1848ல தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்குது. 100 இயர்ஸ் கழிச்சு 1948ல தான் அந்த உரிமையே வருது. அப்போ நியூயார்க்ல 1848ல ஆரம்பிச்ச அந்த போராட்டத்துக்கான ஒரு சட்ட வடிவம் பெற்று 100 இயர்ஸ். பெண்களுக்கான உரிமை வந்து முழுக்க வருது 1948ல. ஆமா. அது நான் என்ன நினைக்கிறேன், இஸ்ரேல் விடுதலையானதும் பெண்கள் விடுதலையானதும் ஒன்னாயிருச்சு போல. நான் என் பாயிண்ட்ல இருந்து சொல்றேன். பெரிய விஷயமா தான் இருக்குல்ல. 100 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அது ஒரு கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ ஒரு பெண்கள் உரிமையோடு கூட ஓட்டு போடலாம், உரிமையா வெளியே வரலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே 1948ல தான் வந்தது. பட் நான் நான் 1970s நான் வந்து நான் வந்து 1980லேருந்து எனக்கு நிதானம் நல்லா தெரிஞ்சு பார்க்குறேன். ஆனா நான் அந்த ஈக்குவாலிட்டிய வந்து நான் பார்த்ததில்ல. பட் எங்க அம்மா வச்சு நான் பார்க்கும்பொழுது ஈக்குவாலிட்டிலாம் தாண்டினவங்க அவங்க. அவங்கலாம் வந்துட்டு சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்த்ததுனால, அவங்க இந்த ஈக்குவாலிட்டி பத்திலாம் அங்க யார பத்தியுமே அவங்க கவலைப்பட்டதே இல்ல. ஆனா அவங்களுக்கும் இந்த சொசைட்டில இருக்கிற பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் அப்படின்ட்டு. 2வது நாங்க எங்க அம்மா வந்து ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ அவங்க கிட்ட வந்து பேசும்போது பெண்கள் பேசுறதுக்கும், ஆண்கள் பேசுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து அத அங்க நிக்கிறவங்களால மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஏளனம் இருக்கும் அதுல. உங்களுக்கு என்ன தெரியுங்கிற மாரி இருக்கும். ஆனா, ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க நிரூபிக்க வேண்டி இருந்துச்சு அத. எங்க அம்மா வந்து ஒரு 10 வருஷம் அந்த பிசினஸ பண்ணி நிரூபிக்க வேண்டி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணும் முடியாது, ஆகாது. எதுக்கு உங்களுக்கு இந்த வேல? எங்க அம்மாட்ட ஒருத்தர் வந்து சொன்னது எனக்கு இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீங்க பிசினஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இது வந்து லிட்டரலா எங்க அம்மாகிட்ட சொன்ன வேர்ட் இது. நான் கேட்டது. நீங்க பிசினஸ்லாம் இப்படி பண்ணி என்ன செய்ய போறீங்க? பேசாம நீங்க இதெல்லாம் விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துருங்களேன். நாங்க வேணா மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் குடுத்துர்றோம்ன்னு கேட்டாங்க. இதே வேர்ட் எங்க அம்மாட்ட. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, "சரி நான் பிசினஸ் தொடங்கிட்டேன். இருக்கிறனோ, சாகுறனோ இதிலேயே செஞ்சுடுறேன் நானு." அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பெண் நான் இப்பவும் யூத் மீட்டிங்லாம் போகும்போது சொல்லுவேன் நானு. என்ன சொல்லுவேன்னா, ஒரு தாய் தனியா இருந்து ஒரு பையன வளர்க்குறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. 100%. ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவங்க வீட்ட விட்டு வெளிய போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள அவங்க படுற பாடுங்கிறது என்னதான் இன்னைக்கு ஆ எல்லாமே ஈக்குவாலிட்டி நம்ம பேசுறோம். அல்லது இன்னைக்கு நம்ம நெறைய காரியங்கள் வந்துட்டு ஆஃபீஸ்ல வேலை குடுத்துட்டோம், படிக்க காலேஜ் குடுத்துட்டோம், எல்லாமே சொன்னாலும் கூட, அந்த வெளிய போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ள அவங்க போராடுறது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இந்த சட்டப்படி 1948ல அது கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு யுனிவர்சலா இந்த கோட்பாடு வருது. அஸ் ஃபார் அஸ் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, எப்போ வருதுன்னா 1950ஸ்ல வந்து எப்ப கான்ஸ்டிடியூஷன் வந்து எனாக்ட் ஆகுதோ, அப்பதிலிருந்தே வந்துட்டு நம்மளுக்கு விமன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா ஆர்டிகல் 14ல என்ன சொல்லுதுன்னா, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. ஓகே. ஜஸ்ட் அ வேர்ட். அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வேர்ட். நம்ம அத ஒரு வேர்டா பார்க்குறோம். பட் கான்ஸ்டிடியூஷன்ல வந்திருக்கனால, அந்த இடத்துல இருந்தே விமென்ஸ்க்கு வோட்டிங் ரைட் எல்லாமே நம்ம இந்தியால வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல் சட்டம் ஏற்றும்போதே ஏற்றிட்டாங்க. இந்தியால. கான்ஸ்டிடியூஷன். பிரைஸ் கார்டு, பிரைஸ் கார்டு. இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ சட்டங்கள் எல்லா இடத்துலயும் ஏற்றப்படுது. ஆனா இன்னுமே வட இந்தியால பல பகுதிகள்ல வந்து பெண்களுக்கான அந்த காரியங்கள்லாம் கொடுக்கப்படல. இன்னும் அவங்களுக்கு நான் சமீபத்தில ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் மீடியால சொல்ல முடியுமான்னு கூட தெரியாது. ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா, அந்த வீட்டுக்கு மொத்தத்துக்கும் அவங்க தான் நாமம். 5 பசங்க இருந்தா 7 பசங்க இருந்தாங்கன்னா, மொத்த பேருக்கும் அந்த ஒரு பெண் தானாமா. இன்னைக்கும் சில கிராமங்கள்ல வந்து அப்படி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அத வந்து நீங்க இன்னும் தமிழ்நாட்டுல எந்த கிராமத்திலயும் பார்க்க முடியாது. எங்க இடத்துலயுமே பார்க்க முடியாது. ஸோ தமிழ்நாடு வந்து மோர் அட்வான்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கு இல்லையா?
சரி. இந்த சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டதான இந்த காரியங்கள்ல, எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றோம்? வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா அதுல? ஆ, இப்ப வந்து விமன் அடுத்து வந்து ஆர்டிகல் 15ல என்ன பண்றாங்கன்னா, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் பாலினத்திலே வந்து எந்த டிஃபரன்சியேஷனும் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலயும் குடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆனா, இந்தியா அந்த ஹோல் பார்க்குறப்ப, நீங்க சொல்ற மாரி நார்த் பிளேஸஸ்ல இன்னுமே இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். இன்னும் நம்ம ஊர்லயே ரூரல் ஏரியாஸ்ல இருக்குதான். ஏன்னா நம்ம வந்துட்டு லா மாத்தலாம். மைண்ட் செட் மாத்த முடியாது. எக்ஸாக்ட்லி. ஆ. இதான் பெர்ஃபெக்ட்டான வேர்ட் நான் சொல்லுவேன். சட்டம் இயற்றிடலாம். ஆனா சட்டத்த ஃபாலோ பண்ணாதவங்க இருக்கிற வரைக்கும் சட்டத்த வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப ஹெல்மெட் போடுங்க, போடுங்கன்னு சொல்லுவாங்க. அத நான் நெனைக்கணும். நான் ஹெல்மெட் போட்டுட்டு நான் வண்டியில போனேன். நான் நெனச்சா தான் போட முடியும். நான் போட மாட்டேன்னா, போட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எவ்ளோ லா போட்டாலும். அது மாதிரி விமன வந்து ஈக்குவலா பார்க்கணும் அப்படின்றது வந்துட்டு, நம்ம எவ்ளோ அட்வொகேட் பண்ணாலும், என் மைண்ட் அவங்க மைண்ட் மாறுனா தான் விமன ஈக்குவலா பார்க்க முடியும். சில இடங்கள்ல வந்து ஆண்கள் இப்படி சொல்றாங்க. எங்களுக்கு வந்து அ ஈக்குவாலிட்டின்ற பேர்ல எங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வருது இப்ப. எங்கள வந்துட்டு அடிமைப்படுத்துற மாரி காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. அத பத்தி உங்க மனநிலை என்ன? அதான் நான் சொன்ன மாதிரி ஃபெமினிசம் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். அத வந்துட்டு அழகா எடுத்துட்டு போய்க்கிட்டு இருந்த இடத்துல, சம்வாட் ஒரு டாக்ஸிசிட்டி மாதிரி இருக்கோ அப்படின்றது நான் இப்ப ஒரு கொஞ்ச நாளா நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ்லாம் எதுக்கு போராடினாங்க அப்படின்றத நம்ம ஏதோ ஒரு இடத்துல மறக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது. ஏன்னா, படிக்கிறதுக்கு இப்ப என்ன வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி பார்த்தாங்கன்னா, "நீ லா படிச்சிருக்கியான்றது" அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்ப நான் படிக்கிற சுதந்திரம் வந்து எனக்கு வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா ஒரு பெரிய கான்செப்ட். ஆனா இப்ப வந்துட்டு அது ஈஸியா கிடைக்குது. அது வந்து கிடைக்கணும். அது கிடைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கிடைக்கணும். இன்னுமே கிடைக்கணும். இன்னும் நெறைய பேர் படிக்கணும். எல்லாருமே விமன் சந்தோஷமா இருக்கணும்ன்ற என் ஆசை. பட் ஆனா இந்த டாக்ஸிசிட்டி என்னன்னா, அவங்க குடிக்கிறாங்களா? நானும் குடிப்பேன். அவங்க அப்படி ட்ரெஸ் பண்றாங்களா? நானும் பண்ணுவேன். இது வந்து வேற ஒரு ரூட்ல போகுதுன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்துவது. பயன்படுத்துகிறார்கள். அப்படிதானயா? அப்படிதான் நான் நான் எப்படி நெனைக்கிறேன். நினைப்பேன்னா, நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. வி ஆர் ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ்ட்ட நம்ம ஃப்ரீடம் வாங்கிட்டோம். அதனால நான் என்ன வேணா செய்யலாம்னு அர்த்தம் இல்லல்ல. கிடையாது. இல்லையா? அந்த சுதந்திரத்துக்கு உட்பட்டு, அந்த சுதந்திரம் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு, இதுல ஒரு வரைமுறை இருக்கு. இது உள்ள நம்ம செய்யலான்ட்டு. நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா, அது சுதந்திரத்தை தாண்டி போயிரும்ல. ஏன்னா நம்ம எந்த பாதையை கடந்து வந்தோம் அப்படின்றத நம்மள மறக்கக்கூடிய விஷயங்கள் இது. நம்ம அத தாண்டி போறப்போ வந்துட்டு, அடுத்த ஜெனரேஷனுக்கு புரியாது. நம்ம இந்தியாலலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த பெண் சுதந்திரத்த வாங்கியிருக்கோம் அப்படின்றது அடுத்த ஜெனரேஷனுக்கு கன்ஃபார்ம் புரியாது. பிகாஸ் நம்ம அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துல. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ரொம்பவே வருத்தமா இருக்கு. பட் ஆனா, அத எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சில உங்கள மாரி அட்வொகேட்ஸோடைய பேச்சாளர்கள் உட்கார்ந்து பேசுறதெல்லாம் கேட்பேன். அந்த சகோதரிகள் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ம் அ அந்த சம உரிமை கொள்கையெல்லாம் ரொம்ப அழகா பேசும்போதெல்லாம் அவங்க ஆனால் அவர்கள் வீடுகளிலே அவர் அழகாக குடும்பம் நடத்துறாங்க. ரொம்ப அழகா குடும்பம் நடத்தி பிள்ளைகளை அப்ப அந்த பெண் சுதந்திரம் என்பது அல்லது ஆண் சுதந்திரமே 2மே தான். சமநிலையா சொல்றேன். ஒரு ஆண் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, குடும்பம் இருக்காதுல்ல. இருக்காது. அப்ப மொத்த கான்செப்ட் உடையதான இந்த சட்டம் கிட்டம் எல்லாம் இயற்றப்படும். மனுஷன் நல்லா இருக்கணுங்கிற ஒரே கான்செப்ட்ல தான். இல்லையா? அப்ப அந்த நல்லா இருக்கணுங்கிற கான்செப்ட்ட தாண்டி, நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அது யாருக்கு பாதிப்பு உண்டாக்குனாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் என் சந்தோஷம். நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து சுயநலத்துக்குள்ள போய் அது வேற விதமான ஒரு எக்ஸ்போஷரையும் கொண்டு வருது. இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த சட்டம் இயற்றினது அப்படின்லாம் நம்ம மாடர்ன் ஏஜ பத்தி பார்த்துருக்கிறோம். இல்லையா? ஆமா. ஆமா, பெண்கள் வந்து எல்லா காலத்திலயும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சட்டங்கள்லாம் நம்ம இந்த இன்னும் இப்படி வச்சுக்கலாம். டெமோக்ரஸிக்கு முன்னாடி, ஜனநாயகம் அப்படின்னு வரதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல, எ இந்த பெண் சுதந்திரத்த பத்தி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா? ஓகே. நம்ம லா வந்து டேட் பேக் பார்த்தோம்னா, பழைய லா பார்த்தோம்னா, ரிட்டன் லாஸ வந்து தான் நம்ம இப்ப ஏன்னா ஓரல் லாஸ் நெறைய இருக்கலாம். இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா ரிட்டன் லால வந்துட்டு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டா இருக்கிற வந்து கோட் ஆஃப் உர்னாமு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரோட தான் பழமையான லான்னு சொல்லி ஏன்னா அது ரிட்டன் லா. ஸோ அவர் வந்துட்டு சில இடத்துல குடுத்த மாதிரி இருக்கு. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். ஆனா ஈக்குவாலிட்டி கிடையாது. லிமிட்டேஷன்ஸ் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து கோட் ஆஃப் ஹம்முராபி. அவர் தான் வந்துட்டு நெறைய லா எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு பயங்கரமான தாட் ப்ரோவோக்கிங் திங்ஸ்லாம் குடுத்திருக்காரு அப்படின்னு சுமேரியன் ஆமா. சிவிலைசேஷன். சுமேரியன் ஓகே. நாகரிகத்துல ஒரு கிங் அவர். பாபிலோன். அவர் தான் ஃபர்ஸ்ட் லா கிரியேட் பண்ணுவார்ல. லான்னு ஒண்ணு ஆ எழுதி கொண்டாடுறாரு அவர்தான். அதுக்கு முன்னாடி உர்னாமும் வந்து எழுதியிருக்காரு. பட் ஆனா 57 லாஸ் தான் எழுதியிருக்காரு. இவர் 282 லாஸ் எழுதியிருக்கிறார். அதனால நம்ம அத வந்து ரொம்ப ஃபோகஸ்டா பார்க்குறோம். அவருமே வந்து லிமிட்டேஷன்ஸோட தான் குடுத்திருக்காரு. ஆனா ஈக்குவாலிட்டி 2 பேரும் ஈக்குவல். இவங்களுக்கு குடுக்குற ப்ராப்பர்ட்டி இப்ப ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலாம் வரணும் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லப்படல.
பட் தே கன்சிடர் தெம் அ லிட்டில் பிட் அப்படி சொல்லலாம். அவங்களையும் சில இடங்கள்ல வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க பேசும்போது, அ அவங்க குறிப்பிட்ட சமூகத்தை தவிர மிச்ச எல்லாரையும் மிருகமா பார்க்குறவங்க இருக்காங்க. நீங்க நம்பியிருப்பீங்களா? உங்களுக்கு கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது எனக்கு. ம். அந்த சமுதாயத்தை சேர்ந்த அவங்க சமூகத்த சார்ந்தவங்க தான் அவங்களுக்கு மனுஷங்களாம். மத்த எல்லாருமே மிருகம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க பார்க்குறாங்க. அவங்க மத்த மனுஷங்களையே மிருகமா பார்த்துருப்பாங்கன்னா, பெண்கள எப்படி பார்த்துருப்பாங்க பாருங்க அவங்க. இல்லையா? சரி. இப்போ அடுத்து இதோட இன்னொரு ஒரு கேள்வி. இது அப்படியே வேர்ல்ட்லியா நம்ம பார்த்துட்டே வரோம். கடைசியா ஒரு கேள்வி. நீங்க இவ்வளோ தூரம் பூமியிலேயே பெண்களுக்கு இவ்வளோ மரியாதை இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இத தாண்டி ஆத்துமா இருக்கு, பரலோகம்னு ஒண்ணு இருக்கு. இல்லையா? அங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாரி ஏதாவது இருக்கு நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா? நெறையா ரிலிஜியன்ல வந்து விமன் வந்து ஹெவன்க்கே போக மாட்டாங்கன்ற கான்செப்ட் இருக்கு. தே ஆர் லைக் அ ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியா தான் இந்த உலகத்துல தே ஆர் அ ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் ஆனா, அஸ் ஃபார் அஸ் நாம பைபிள் படிக்கிறனால, பைபிள் வந்து ரொம்ப அழகா நெறைய இடத்துல வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜெனசிஸ் 1:27 காட் வந்து அழகா குடுத்துட்டாரு. படைக்கிறப்பயே 2 பேரா படைச்சுட்டாரு. அவரோட இமேஜ்லயே மென்னையும், ஃபீமேலையும் படைச்சுட்டாரு. இத தவிர்த்து எந்த இடத்துலயும் ஜெண்டர் ஈக்வாலிட்டிய நான் வந்து பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்ளோ அழகா அந்த இடத்துல தேவன் ஆணும் குடுத்துருக்காரு. பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் முடிஞ்சிருச்சு. அடுத்து புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டோம்னா, கலாத்தியர்ல பவுல் அழகா சொல்றாரு, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு சொல்லி, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க 1 பேதுரு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3:7ல ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்துட்டு டீச் பண்றாரு பேதுரு. அதுல அழகா சொல்றாரு, உங்களோட கூட நீங்க நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற உங்கள் ஒய்ஃப் வந்து அவங்களும் சுதந்தரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓ! பரலோகத்துக்கு அவங்களும் அவங்களும் வராங்க. சோ, அந்த மென்டாலிட்டி கடவுள் வந்து நம்மள எவ்ளோ அழகா பார்க்குறாரு. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்களுக்கு அவர் ஃப்ரம் த பிகினிங் முன்னுரிமை தான் குடுத்துட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த சொசைட்டியோட பெர்ஸ்பெக்டிவ்ல குடுக்கல. பைபிள ரீட் பண்றவங்களும் இப்போ இந்த சொசைட்டி ஆன் த பேசிஸ்ல தான் பைபிள் ரீட் பண்றாங்க. காட் வியூல இருந்து யாருமே ரீட் பண்ணல. அருமையான வார்த்தை. காட் வியூல இருந்து பைபிள பார்க்கணும். சொல்லுங்க. த ஹோலி ஸ்பிரிட்டோட நடத்துதல் நம்ம படிக்கிறப்ப, ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படின்றத அப்பதான் நம்மனால அனுபவிக்க முடியும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, யோபுவ குறிச்சு நம்ம படிக்கிறோம். யோபு வந்து தேவ மனுஷன். அவர் தேவ மனுஷன்னா, அவரோட தேவனோட கேரக்டர் அவருக்குள்ள இருக்கறனால தான் நம்ம அவர தேவ மனுஷன்னு சொல்றோம். நீங்க யோபு கடைசி புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெண்களுக்கும் சமமா நடத்துவாரு அவங்கள. கடைசி எந்த இடத்துலயுமே அவர் வந்து அந்த பெண்ண விட்டு குடுக்க மாட்டாரு. கடைசில அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி குடுப்பாரு. ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி குடுக்குறதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம். இப்பதான் நம்ம லாலலாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஹி கிவ் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. அப்ப அவரோட மைண்ட் செட் காடோட அலைனா இருக்கனால தான் அவரால குடுக்க முடியுது. அவரால பெண்ண சமமா சமமா பார்க்க குடுக்க முடியுது. Yes. அதால குடுக்க முடியுது. அவர் அத பார்க்குறாரு. அப்ப காடோட ஆட்டிட்யூட் என்னவா இருக்குன்னு நம்ம படிக்கிறப்ப, காட் எந்த இடத்துலயும் விமன வந்து தாழ்மையா பார்க்கவே இல்ல. அத நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் படைக்கிறப்ப சமமா தான் படைச்சிருக்காரு. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவாங்கிற வசனத்த அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஹி வில் ரூல் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஆண்டு கொள்றதனுடைய அர்த்தம் என்ன அப்டின்னா, இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு ஒருத்தர நம்ம செலக்ட் பண்றோம். ரூல் பண்ண சொல்றோம். அதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க நம்மள சர்வாதிகாரமாகவோ, அவங்க இஷ்டப்படி நடத்துறதுக்கோ இல்ல, என்னை பாதுகாப்பதற்கு. என் வேலையெல்லாம் எனக்கு தேவையான நன்மைகள செய்யறதுக்கு ஒரு அரசாங்கத்த நான் கொண்டு வரேன். அதே வேர்ட் தான் காட் இங்க யூஸ் பண்றாரு. அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னா, நீ கொஞ்சம் வீக் ஆயிட்ட. ஸோ, உன்ன அவன் பத்திரமா பார்த்துப்பாங்கிற கான்செப்ட்ல தான் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்னு இருக்கு. இப்ப இந்த வேர்ட் எப்படி ஆயிருச்சுன்னா, அவனுக்கு கண்டிப்பா உன்ன அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான், அது செய்வான், அது 100% என் இஷ்டப்படி தான் நீ நடக்கணும். அப்படிங்கிற கான்செப்ட் ஒண்ணு உருவாகுதுல்ல. அப்படி உருவாகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிக்டேட்டர்ஷிப் வந்துடுது. டெமோக்ரஸிலருந்து டிக்டேட்டர்ஷிப்குள்ள போயிடுறோம். ஆண்டு கொள்ளுதல் சர்வாதிகாரமா மாறுது. ஆளுகையில சர்வாதிகாரமும் இருக்கு, ஜனநாயகமும் இருக்கு இல்லையா? ஸோ, இது அப்படி ஆனதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவனுடைய மைண்ட் செட் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா நீங்க யோபுவோட பிள்ளைகள வச்சுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த எபிசோட் வழியா நாங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, அநேக சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அ தாயாலயும் அவங்க வந்து வீட்ல கனவீனப்படுத்தப்படுறாங்க. தகப்பனால கனவீனப்படுத்தப்படுறாங்க. சிலர்லாம் சாட்சிகள் நான் கேட்கிறேன். தகப்பனாலேயே நாசம் பண்ணப்பட்ட இருக்கவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இருதயம் உடைஞ்சு போய், கூட இருக்கிற நண்பர்கள் அல்லது கூட இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் சின்ன வயசுலயே அவங்கள ஏதாவது பண்ணி ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்கள ஏன் அப்படி தோணுது? ஏன் இந்த மாரி பண்றாங்கன்னா, இவங்களோட முதல் மைண்ட் செட்டே மாறணும். தேவன் அவரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். நான் இத ஆண்களுக்கு அட்வைஸ் பண்றத விட, ஏன்னா அவர்கள் திருந்துவது என்பது அவர்கள் கையில் இருக்குது. நான் பொதுவா சொல்றேன், சகோதரிமார்களுக்கு சொல்றேன். நீங்கள் யாருக்குமே தாழ்ந்தவர்கள் அல்ல.
கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அதனால நம்ம எல்லாரோட சுப்பீரியர், எல்லாருமே நமக்கு அடிமை, அந்த தாட்டும் நமக்கு இல்ல. கர்த்தர் நம்மை சமமாய் படைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க தகப்பனால, தாயால, சொந்தக்காரங்களால, நண்பர்களால நீங்கள் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள இருந்தா, நான் நெறைய சகோதரிகள பார்க்கிறேன். நான் சமீபத்தில கூட ஒரு பிள்ளைய பார்த்தேன். அவ ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனா, அவ உள்ள வரத்துக்கு யோசிக்கிறா. "ஏன்பா?" அப்படின்னு கேட்டா, "இல்லப்பா நான் இந்த மாரி இடத்துக்குலாம் வந்ததே இல்ல" அப்படிங்கிறா. அதாவது அ எவ்வளோ ஒரு அவளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு அ அவளுடைய இருதயத்த சுருக்கி வச்சிருக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, எ ஆண்டவர் நம்மளை சமமாய் பார்க்கிறார். யார் உங்கள உதாசீனப்படுத்தினாலும், யார் உங்கள குற்றப்படுத்தினாலும், அல்லது யார் உங்கள தள்ளினாலும், நீங்க வேணான்னு சொன்னாலும், வேணான்னு சொல்லாத ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை சமமாகத்தான் பார்க்கிறார். அவர் உங்களை மகளாய் பார்க்கிறார். அவர் தம்முடைய சாயலாய் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்கு முதல்ல இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ள இருந்து எடுக்கணும். சிலருக்கு உரிமைய குடுத்துட்டாலும், அந்த உரிமைய யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. என்ன சொன்னாலும், "இல்லைங்க நம்ம இப்படியே இருந்துக்கிறது தான் நல்லது" அப்படிங்கிறாங்க. நீங்க அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லவே இல்லை. உங்கள சந்தோஷமா வச்சுக்க தான் கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. உங்களுக்கு மேல ஒரு அதிகாரத்த கர்த்தர் குடுத்ததுக்கு காரணம், உங்களை சப்ரஸ் பண்றதுக்காக அல்ல. உங்களை அவர்கள் பார்த்துக் கொள்வதற்காக, உங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஒரு உத்தரவாதத்தை நிச்சயமா இந்த வேதம் தர முடியும். நான் கிறிஸ்தவ சகோதரிகளுக்கு மட்டும் இத சொல்லல. அநேகருடைய குடும்பங்கள்ல, அவங்க வீடுகள்ல அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஏன் ஒரு நல்ல விஷயத்துக்கு சஜஷன் கூட கேட்க மாட்டாங்க. அல்லது சில சகோதரிகள கல்யாணத்துக்கு கூட இந்த பையன கல்யாணம் பண்றியான்னு கூட கேட்கறது கிடையாது. அப்படியே உடனடியாக "நீ பண்ணணும் அவ்வளோதான். நாங்க சொல்லிட்டோம்" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு உரிமை கேட்கறது கூட அங்க இருக்காது. அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம்னு நான் பார்க்கிறேன். அதனால கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் உங்களோட பார்த்துக் கொள்கிறார். உங்களை மகளாக பார்க்கிறார். அவருடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்ஸ்ப்பா நீங்க வந்ததுக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம்.